3 அஜித் சார் படம் சொல்லுங்க டக்குன்னு. GBU, என்னை அறிந்தால் and வாலி. 3 விஜய் சார் படம். 3 விஜய் சார் படம். புலி, ஆ கோட், ஓகே. என்ன ஒரு அனிமல்ஸ் நேமா சொல்லிட்டீங்க. ஓகே. பீஸ்ட். அதுவும் பாருங்க, பீஸ்ட், புலி, கோட், பீஸ்ட். சூப்பர். அதாவது நான் எவ்வளவோ படங்கள் பண்ணிருக்கேன்ப்பா. ஆனா இதுதான் உங்க மைண்ட்ல டக்குனு ஸ்டிக் ஆயிருக்கு. ஆமா, இப்போ எதிர்பார்க்கல நீங்க கேப்பீங்க. சோ எது வருதோ அது சொல்றேன். சூப்பர். இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ கதைகள் கேட்டுட்டு இருக்கேன். எல்லாமே வெரி சூன் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. எல்லாமே வரும். ஸோ அண்ட் அஜித் சார் கூட ஆக்ட் பண்ணது ஏற்கனவே நம்ம வந்து நிறையா ஒரு படங்கள் பார்த்து வளர்ந்துருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து அந்த அவரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதை அஜித் சார்ட்ட போயிட்டு ஏதாச்சும் நம்ம பேசலாமா, தப்பாக எடுத்துப்பாங்களா, அந்த ஐஸ் பிரேக் ஆகிற மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி அஜித் சார் ரொம்ப சில்லான, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட அந்த மாதிரி நம்மளுக்கு பேசும்போது அந்த ப்ரெஷர் எதுவும் இருக்காது. இவ்வளோ பெரிய ஸ்டார் கிட்ட பேசுகிறோமே எப்படி இருக்கும், அந்த மாதிரி எதுவும் ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. பிகாஸ் ஹீல் மேக் அஸ் ஃபீல் வெரி ஈஸி அரவுண்ட் ஹிம். ஸோ அவங்க ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருப்பாங்க. அவங்களே கேட்பாங்க, ஹாய் பிரியா, ஹவ் யூ, சாப்பிட்டீங்களா, வாட் டு யூ ஹேவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், எல்லாமே அவங்களே கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. சார் வந்து நிறைய பேருக்கு சொல்லுவாங்கல்ல, கேரவன்லேயே சமைச்சு கொடுப்பாங்கன்ற ஒரு விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபுட் ரெஃபர் பண்ணாங்களா? நீங்கள் ஏதாவது டின்னர் போனீங்களா? இல்லை, வி யூஸ் டு ஹேவ் மீல்ஸ் டுகெதர். நாங்கள் க்ரூஸில் ஷூட் பண்ணும்போது நாங்கள் எல்லாருமே மீல்ஸ் ஒன்றா தான் சாப்பிடுவோம். ஓகே. அண்ட் ஆனால் அந்த டைமில் சார் சமைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பிகாஸ் ஹி வாஸ் ஆன் அ ஸ்ட்ரிக்ட் டயட். அவங்களுக்கு ரேஸ் இருந்ததுனால அவங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட்ல இருந்தாங்க. நான் வந்து இந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா வந்துட்டு எல்லார் மனசுலயும் வந்துட்டு குடியிருந்துட்டீங்க. ஸோ எப்படி அந்த சாங் ஷூட் பண்ற டைம்லயே வந்துட்டு இது சொல்லுவாங்கல்ல, சொல்லி வச்சு அடிக்கிறேன், அது வேற மாதிரி வைரல் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தா ஷூட் பண்ணும்போதே? ஆக்சுவலி ஆதிக் இருந்தது. ஆதிக் வாஸ் வெரி ஷுர் அபவுட் இட். இது ஏன்னா அவங்களோட யங் டைம்ல அவங்க அந்த பாட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. பெரிய ஹிட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ எப்படியும் ரீக்ரியேட் பண்ணா ஷார்ட்டா எல்லாருக்குமே ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஆதிக் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லை. அவங்க சொன்னாங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை நான் என்னோட பெஸ்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அவ்வளோ. சூப்பர். அதே மாதிரி இந்த கேர்வன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் எப்போ பார்க்குறீங்க? அதாவது இன்ஃபேக்ட் எப்படி சொல்லணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஆதார் லவ் ஸ்டோரியில் வந்துட்டு நான் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் போனேன், அந்த விங்க்கு அப்புறம் லைஃபே மாறுச்சு அப்படின்னு சொல்லுவீங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேர்வன் அப்படின்னு உங்கள் லைஃப்பில் எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சு? முன்னாடிலாம் அந்த ஒரு ஏக்கம் இருந்திருக்காச்சு, நமக்கு எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் முன்னாடி இனிஷியல் டேஸில் நீங்கள் போகும்போது? இல்லை, ஆக்சுவலி அப்படி எதுவுமே இல்லை. கேரவன் முதல் தடவை ஐ திங்க் ஒரு அடார் லவ்ல தான் பார்த்தேன். அப்புறம் அது பேசிக்லி டிரெக்டர் ப்ரொடியூசர் அவங்களுக்காக தான் இருந்துச்சு. ஸோ அந்த கேரவன். ஸோ அதுக்கப்புறமா தான் எல்லாருக்குமே அதில் லீட் பண்ண எல்லாருக்குமே சேர்த்து ஒரு கேரவன், கேர்ள்ஸுக்கு ஒரு சைடு, பாய்ஸுக்கு ஒரு சைடு, அந்த மாதிரி வந்துடுச்சு.